ஹலோ. என்ன காஜா, ராஜாராமனை தீர்த்து கட்ட முடியலன்னா என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானே? வேற ஆளை பார்த்துருப்பான்ல. என்ன குடிச்சிருக்கியா? ஆமாம், வேலையை விட்டு தூக்கிட்டானுங்க. மனசு தாங்காமல் குடித்தேன். அந்த ராஜாராமன் செத்தாதான் எனக்கு சந்தோஷம். முதல்ல பணத்தை கொடு, மற்றதெல்லாம் தானாக நடக்கும். வரும் பணம் எங்கேயும் ஓடி போகாது. குட் நியூஸ் சொல்லு. நேற்றே அவனை முடிச்சிருப்பேன், மிஸ் ஆயிட்டான். இந்த கதையெல்லாம் வேணாம், முடிச்சிட்டேன்னு சொல்லு. பணம் வரும், புரியுதா? சரி, ரொம்ப குடிச்சிருக்க, சொல்கிற விஷயத்த போதையில் உளராத. எனக்கு அட்வைஸ் பண்ணாத, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சரி சரி, நாளைக்கு நான் கால் பண்ணுறேன், பணத்தை ரெடி பண்ணிக்க. ராஸ்கல் செல்லை கட் பண்ணிட்டான். அம்மா, அம்மா. என்னம்மா யோசனை? ஒன்றும் இல்லை. உன் கவலை புரியுதுமா. நம்பிக்கையோட இரு, தைரியமாயிரு. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. இந்தா காஃபியை குடி. ஆண்டி, நான் உள்ள வரலாமா? வாங்க ஆதி. வாங்க. ஹாய். வாங்க ஆதி. வா ஸ்ருதி. எப்படி இருக்கீங்க ஆண்டி? வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் உட்காரு ஆண்டி. ஸ்ருதி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன பார்க்க வரதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரணுமா? இது சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்கு வாங்கிட்டு வரல. ஃப்ரூட் சாப்பிடுறது உங்க ஹெல்த்துக்கு நல்லது, அதான் வாங்கிட்டு வந்தேன். தேங்க்ஸ்மா. என்ன நீ ரொம்ப சைலண்டா இருக்கீங்க? எமல கோவமா? சச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஸ்ருதி. உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து நாங்க வாசல்ல விட்டுட்டு போயிட்டோம். அந்த கோவமா? சாரி நிவேதா, அன்னைக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா ஒர்க் இருந்துச்சு, அதான் வீட்டுக்குள்ள வர முடியாம வாசல்லே கிளம்பிட்டோம். அதுக்காக இவ்வளவு தூரம் கோச்சுக்கிற? சச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆதி. சரி, நீங்க 2 பேரும் என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேணாம் ஆண்டி. இல்ல காஃபியாவது குடிங்க. நிவேதா. இல்ல ஆண்டி, கொஞ்ச நேரம் போகட்டும். சரி ஸ்ருதி, உங்க வீட்ல என்னதான் சொல்றாங்க? எதுக்கு? உங்க மேரேஜ்க்கு தான். அவங்க பக்கம் எப்போ ஓகே சொல்லியாச்சு. டிலே பண்ணிட்டு இருக்கிறது நாங்க தானே. எங்க குடும்ப பிரச்சனைனால தேவையில்லாம உங்க மேரேஜ் எல்லாம் டிலே ஆயிட்டு இருக்கு. என்ன பண்றது? ஆண்டி, ஏன் கல்யாணம் தள்ளி போறதுனால எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீங்களும் பல்லவி ஆண்டியும் சீக்கிரமா ஒண்ணு சேர்ந்து என் அண்ணனுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும். இது நடக்காம டிலே ஆயிட்டு இருக்கிறதா எனக்கு வருத்தமா இருக்கு. பல்லவி ஆண்டியை பார்த்து பேசுனீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? பார்த்து பேசினேன். ஆனா இப்போதைக்கு பல்லவி மனசு மாறுற மாதிரி தெரியல. ஆனா நிச்சயமா மாறுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல தடப்பட்டு நிக்கிற அத்தனை கல்யாணமும் ஜாம் ஜாம்னு நடக்க தான் போகுது. ஆண்டி, உங்க முயற்சியில ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தயங்காம என்ன கேளுங்க, நான் கண்டிப்பா செய்றேன். தேங்க்ஸ்பா. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு வார்த்தை போதும், என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. திலகா, எப்படி இருக்கீங்க கோமதி அம்மா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? இருக்கேம்மா. வீடை காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம வீட்டு பக்கம் வரவே இல்லையே. ஆமா, உன்னை பார்த்ததுக்கு இப்ப ஆளு ரொம்ப இழைச்சு போயிருக்கியே. உன் பையனை பத்தி கவலையா? உன் பையன் இன்னும் அப்படியே தான் இருக்கானா? திருந்தவே இல்லையா? இல்லம்மா. அப்புறம் ஏன் இன்னும் அவனோட இருந்துகிட்டு இருக்க? விட்டுட்டு வந்துட வேண்டியதானே? என்னை விட்டுட்டு அவன் போயிட்டாமா. என்ன சொல்ற? உன்னை விட்டுட்டு அவன் தனி கொடுத்தன போயிட்டானா? இல்லம்மா, அவன் இந்த உலகத்தை விட்டே போயிட்டாமா. திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னா ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறதுக்குள்ளார அவன் உயிர் பிரிஞ்சு போயிடுச்சுமா. என்ன ஒரு அம்மாவா அவன் மதிச்சதே இல்லை.
எந்த நேரமும் அடிச்சு உதைச்சிக்கிட்டு இருந்தா. இருந்தாலும் அவன் என் பிள்ளை இல்லையாம்மா. எனக்கு அவன் கொல்லி போடுவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் எனக்கு முன்னால என் கையால நெருப்பு வாங்கிட்டு போயிட்டாமா. அவன் செத்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த உலகமே வெறுத்து போச்சு கோமதி அம்மா. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. மனசை தேத்திக்க முடியாம தான் நான் நடப்பணமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். பிள்ளைய பறி கொடுத்துட்டு பெத்தவ தவிக்கிற தவிப்பு இருக்கு. அதுதான் இந்த உலகத்திலேயே கொடுமையானது. வாழற காலத்துல எந்த உறவுமே நமக்கு பெருசா தெரியறதில்ல. அது விட்டு போனப்புறம் வேதனையில தவிக்கிறப்பத்தான் ஒவ்வொரு உறவும் எவ்வளவு முக்கியம்னு தோணுது. நம்மளோட வீம்பு, வைராக்கியம், பிடிவாதம் இதுக்கெல்லாம் வாழ்க்கையில எந்த அர்த்தமும் கிடையாதும்மா. அது என் பிள்ளைய பறி கொடுத்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு புரியுதும்மா. அழுவாத திலகா, அழுவாத. உன் வேதனை ரொம்ப பெருசுதான். அழுவுறதுனால வேதனை தீரும்னா காலத்துக்கும் அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா பாவப்பட்ட மனுஷ ஜென்மத்துக்கு அப்படி ஒரு சக்தி கிடையாது. நீ தைரியத்தை விட்டுறாத, புரியுதா? நான் இன்னொரு நாளைக்கு உன்னை வீட்டுல வந்து பாக்குறேன். நான் வரேன். கோமதிம்மா, நீங்க இன்னும் உங்க பிள்ளைய பிரிஞ்சிருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். அனுபவப்பட்டவ சொல்றேன், உங்க பிள்ளைய மன்னிச்சு ஏத்துக்கங்கம்மா. வாழ்க்கையில நாம எதையுமே கொண்டு போக போறதில்ல, நம்ம கோபத்தை கூட. நான் வர்றேன் கோமதிம்மா. பிள்ளைய பறி கொடுத்துட்டு பெத்தவ தவிக்கிற தவிப்பு இருக்கு. அதுதான் இந்த உலகத்திலேயே கொடுமையானது. வாழற காலத்துல எந்த உறவுமே நமக்கு பெருசா தெரியறதில்ல. அது விட்டு போனப்புறம் வேதனையில தவிக்கிறப்பத்தான் ஒவ்வொரு உறவும் எவ்வளவு முக்கியம்னு தோணுது. நம்மளோட வீம்பு, வைராக்கியம், பிடிவாதம் இதுக்கெல்லாம் வாழ்க்கையில எந்த அர்த்தமும் கிடையாதும்மா. அது என் பிள்ளைய பறி கொடுத்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு புரியுதும்மா. அனுபவப்பட்டவ சொல்றேன், உங்க பிள்ளைய மன்னிச்சு ஏத்துக்கணுமா. அம்மா, அம்மா, கோவில்ல இருந்து எப்பமா வந்தீங்க? சென்னைக்கு போறப்போ 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துருக்கணும்.
சிவகாமி, என்னங்க? இங்க வா ஒரு நிமிஷம். பல்லவி ஃபோன் அடிக்குது, யாருன்னு பாரு. எடுத்து பேசு. மாப்பிள்ள தாங்க கூப்பிடுறாரு. ஹலோ, சொல்லுங்க மாப்பிள்ள. அத்தை. எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள? ம். பெங்களூர்ல இருந்து எப்போ வந்தீங்க? இல்ல அத்தை, நான் பெங்களூர்ல தான் இருக்கேன். அத்தை, பல்லவி கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். எதுக்கு மாப்பிள்ள? அவ தேவையில்லாம கோவப்படுவா. பரவாயில்ல அத்தை, நான் பல்லவி கிட்ட பேசி ஆகணும். சரிங்க மாப்பிள்ள, நீங்க லைன்லயே இருங்க, நான் பல்லவி கூப்பிடுறேன். பல்லவி, மாப்பிள்ள லைன்ல இருக்காரு, உன்கிட்ட பேசணுமா? என்கிட்ட என்ன பேசணுமா? எனக்கு தெரியாது. நீயே என்ன ஏதுன்னு கேட்டுட்டு லைனை கட் பண்ணு. அதை நான் ஏன் செய்யணும்? நீயே வந்து கட் பண்ணு. நீ தானே கட் பண்ணுன்னு நினைக்கிற, நீயே வந்து கட் பண்ணுவா. சரி மாப்பிள்ள, நீங்க வந்துருங்க. இதோ பல்லவி வந்துட்டா, ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாவா பேசு. ஹலோ பல்லவி, உனக்கு என்கிட்ட பேச பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ பேச வேண்டாம். நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் காது கொடுத்து கேளு. ப்ளீஸ் பல்லவி. தேங்க்ஸ் பல்லவி. பல்லவி, என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நான் யாருக்கும் எந்த நம்பிக்கை துரோகமும் பண்ணலைன்னு சொன்னாலும் என் மனசாட்சி அதை ஒத்துக்க தயாரா இல்லை. உண்மையை மறைச்சது உனக்கு நான் பண்ண நம்பிக்கை துரோகம். இப்ப கூட நான் அதை ஒத்துக்கலைன்னா என்ன மாதிரி ஒரு கேடுகட்ட மனுஷன் இந்த உலகத்திலே இருக்க மாட்டான். நான் உனக்கு பண்ணிருக்கிற தப்புக்கு நீ இப்ப கொடுத்திருக்கிற தண்டனையெல்லாம் ஒரு தண்டனையே இல்லை. நீ இதை விட பெரிய தண்டனை எனக்கு கொடுத்தாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா நீ கொடுக்கிற தண்டனை எனக்கு மட்டுமான தண்டனையா இருக்கட்டும் பல்லவி. எதுக்கு தேவையில்லாம இதனால நம்ம குழந்தைங்க பாதிக்கப்படணும்? நம்ம பிரியா மாதிரி வயசுல இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் அம்மாவோட அன்புலையும் அப்பாவோட பாதுகாப்புலையும் ரொம்ப அழகா வளர்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பிரியா மட்டும் எப்போ என்ன நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டோம், ஒன்னு நினைச்சு கோவப்பட்டுக்கிட்டோம் இருக்கணும். அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சுன்னு அவளுக்கு இப்படி ஒரு தண்டனை? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் சென்னைக்கு வந்ததும் அனுவை கூட்டுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரேன். விட்டு கொடுத்து வாழறதுனால யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை பல்லவி. நம்ம குழந்தைங்களோட நல்ல எதிர்காலத்துக்காக நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒத்துமையா வாழணும். இதுதான் என்னோட கடைசி ஆசை பல்லவி. நான் நேர்ல வரேன், அப்போ அது உன் பதில சொல்லு. மாப்பிள்ள என்ன சொன்னார் பல்லவி? நம்ம குழந்தைங்களோட நல்ல எதிர்காலத்துக்காக நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒத்துமையா வாழணும். இதுதான் என்னோட கடைசி ஆசை பல்லவி.
ஏமா ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு? என்னம்மா என்னாச்சு? என்ன குழப்பம்? நான் என்னன்னு சொல்லுவேன்? மனசு புத்தி எல்லாமே பேதலிச்சு போயிருக்கு மீனாட்சி. அதை எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அம்மா மீனாட்சி, என்ன இது நல்ல பனி பெய்யுற நேரத்தில் வெளியே உட்காந்துட்டு வாங்க உள்ள போலாம். அம்மா என்னமாச்சு? அம்மா ஏதோ மனக்குழப்பத்துல இருக்காங்க. என்னம்மா? நானும் கேட்டு பார்த்துட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அம்மா என்னன்னு சொல்லுங்கம்மா. என் வேதனை என்னோட போட்டும். உங்ககிட்ட சொல்லி உங்க மனசையும் ஏன் குழப்பணும்?